நீங்கள் நேசிக்கும் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி, இதோ இந்த மாலை வேளையிலே ஆண்டவரை தகப்பனே நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக சேர்ந்து இந்த தேவநாய கர்த்தரை நாங்கள் தியானிக்க ஆண்டவரை தகப்பனை கொடுத்த நல்ல ஒரு நேரத்துக்கு நன்றி செலுத்திய ராஜா. இந்த தலைப்பு சுவாமி ஆண்டவரை உமது கிருபையை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள தேவநாய கர்த்தர் ஏதோ டாக்டர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்தினோம் சுவாமி. மகன் பேசுவது ஆண்டவரை தகப்பனே, ஏதோ உங்களுடைய வாக்கியத்தை நாங்கள் ஆண்டவரை அறிந்து தகப்பனே இப்படி நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமது வசனம் சொல்கிற தாழ்மையுள்ளவர்கள் மேல் நீ பிரியமாக இருக்கிறேன் என்று ஆண்டவரே சுவாமி, அவர்களை நீ உயர்த்துகிறேன் என்று உமது வேதவசனம் சொல்கிற ஆண்டவரே. பெருமை உள்ளவர்களுக்கு இது எதிர்த்து நிற்கிற ஒரு தேவன் ஆண்டவரே. அப்பேற்பட்ட நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருந்து உமது கிருபை நாங்கள் பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்கணும் சுவாமி. இதோ எங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டாமலும் நாங்கள் அறிந்தவற்றையோ அல்லது நாங்கள் சாதித்தவற்றையோ குறித்து ஆண்டவரை சுவாமி நாங்கள் மேன்மை பாராட்டாமல் எல்லாமே தேவனுடைய கிருபையினாலே வந்தது. எல்லாம் எங்க கிருபையினால் உமது கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்க உதவி செய்யுங்க ராஜா. உங்களுடைய பாதுகாப்பு நாங்கள் பத்திரமாக சுகமாக இருப்பதற்கு என் தேவனுடைய பாதுகாப்பு இருக்குது ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்தினோம் சுவாமி. எங்களுக்கு கொடுக்கிற ஞானத்திற்காகவும் நீ கொடுத்த வரங்களுக்காகவும் நன்றி செலுத்தினோம் சுவாமி. எல்லாவற்றையும் தேவநாயகத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தெரிந்து எங்களை நாங்கள் தாழ்மைப்படுத்தி ஆண்டவரே உமது கிருபையை நாங்கள் பெற்றவர்களாக நாங்கள் வாழ உதவி செய்யுங்க ராஜா. ஏதோ இந்த குடுகையிலே சேர்ந்திருக்க எல்லாரும் நாங்கள் எல்லாம் தாழ்மை உள்ளவர்களாக நாங்கள் இருந்து என் தேவனுடைய கிருபையில நாங்கள் வாழ உதவி செய்யுங்க ராஜா. அப்பேற்பட்ட ஒரு நல்ல நம்பிக்கையோடு அப்பேற்பட்ட நல்ல ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் வாழ என் தேவனுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களை யாவரையும் பார்த்து கொடுக்கிறேன். நீங்களே பார்த்து நடத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு நம்ம தாக்கி வளர்க்கிறாங்க. ஆமே. நல்லது. ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் நம்ம இந்த தலைப்பின் கீழே போகலாம். அதற்கு முன்பாக நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னுடைய ஸ்கிரீன் மட்டும் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லு. என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லு. என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியும் சார், தெரியும் சார், வந்துருச்சு சார். இந்த நாள்ல நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு கிருபை வர்சஸ் கிரியை. கிருபையும் கிரியையும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் நம்ம செய்திகளை பார்க்க இருக்கோம். முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 3:20. ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியினால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன புரியுது? முதல்ல எனக்கு பாவத்தை பத்தின அறிவு எதனால வருதுன்னா, நியாயப்பிரமாணம் தான் சொல்லுது எனக்கு பாவம், இதுதான் பாவம், திருடாத, கொலை செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, இப்படின்ற அறிவு எனக்கு பாவத்தை பத்தின அறிவு எது கொடுக்குதுன்னா நியாயப்பிரமாணம் தான் கொடுக்குது. ஆனாலும் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க, நம்ம பின்னால டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். இது என்ன சொல்லுதுன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால, இப்ப நியாயப்பிரமாணத்தின் கிரியைனா என்ன வச்சுக்கோங்களேன், 10 கற்பனையை நான் ஃபாலோ பண்றேன். நான் பொய் சொல்றது இல்லை, நான் எந்த ஒரு களவும் செய்யறது இல்லை, இல்லை நான் பொய் சாட்சி சொல்றது இல்லை. அந்த 10 பிரமாணத்துல உள்ள எல்லா கட்டளைகளையும் நான் ஃபாலோ பண்றேன். நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் நீதிமானா அப்படின்னா இது என்ன சொல்லுது இந்த வசனம்? ஒரு மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே, நான் நியாயப்பிரமாணத்தை கரெக்டா ஃபாலோ பண்றேன், நான் 10 கற்பனையின்படி வாழ்றேன், நான் பரலோகத்துக்கு போவேன்னா நான் போட்டேன் அப்படின்னா இது வசனம் சொல்லுது. இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் அதை படிச்சு பாருங்க. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 2 நியாயப்பிரமாணம் இருக்கு. ஒண்ணு, தேவன் தன் கை விரல் பட எழுதி கொடுத்த 10 கட்டளை. இந்த 10 கட்டளை எங்க இருக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த உடன்படிக்கை பெட்டியோட உள்பகுதியில இருக்கு. இதுல 2 கற்பலகை இருக்கும். ஒரு கற்பலகையில ஒரு 4 கட்டளைகளும் மனுஷன் தேவனுக்கு செய்யக்கூடியது. அடுத்த கற்பலகையில 6 கட்டளைகள் இருக்கும். இது மனுஷனுக்கு செய்யக்கூடியது. இதுதான் 10 கட்டளை. சோ இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு வெளியில மோசே எழுதின புஸ்தக சுருள், தேவன் சொல்ல மோசே எழுதியிருப்பார். ஏறக்குறைய 600 சில்லற சட்டத்திட்டங்கள். இது சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணம். சோ 2 நியாயப்பிரமாணம் புரிஞ்சுக்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா, எந்த மனுஷனும் இந்த 2 நியாயப்பிரமாணத்தையுமே எடுத்துக்கோங்க. சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணம்,
இன்னொன்னு ராஜரிக பிரமாணம் சொல்ற 10 கட்டளை. இந்த 10 கட்டளையையோ இல்ல நான் வந்து இந்த சட்டத்திட்டங்களாய நியாயப்பிரமாணத்தையோ நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன், நான் பாவம் எதுவும் செய்யவில்லை, நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னா நான் வந்து நீதிமான். அப்படின்னா நீதிமான் இல்லை அப்படின்னு தான் அந்த வசனம் சொல்லுது. அடுத்தது இன்னொரு வசனம், யாக்கோபு 2:21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். முதல்ல ஒரு வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, கிரியையினால ஒரு மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இதுதான் கிரியை. இப்படின்னா நான் செய்யற செயல்கள், நான் வந்து ஒரு 10 பேருக்கு வருஷம் காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன், நான் ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்றேன், அது போல நான் வந்து ஒரு நன்மைகள் செய்துக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நன்மை செய்கிறதுனால நான் வந்து நீதிமானாக்கப்படுகிறேன்னா நீதிமானாக்கப்படுவதில்லை. அதே வசனம் யாக்கோபு 2:21 யாக்கோபு எப்படி பேசுறாரு, ஆபிரகாம் எதனால நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னா கிரியைகளினால அளவு நீதிமானாக்கப்பட்டான். தோசைய திருப்பி போகும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிரியைகள்னால நீதிமான் ஆக்கப்படுவது இல்லைன்னு யார் பேசுறா? பவுல் பேசுறாரு. இங்க யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, அவன் வந்து ஆபிரகாம் வந்து கிரியைகள்னாலதானே நீதிமானாக்கப்பட்டான். சோ இதை குறித்து தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ ஒரு மனிதன் எதனால நீதிமானாக்கப்படுகிறான்? கிரியைகள்னாலாம் இல்ல கிருபையினால், அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக நம்ம ஒரு ஜபம் செய்துட்டு இந்த தலைப்பின் கீழே போகலாம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, ஏதோ இப்பேற்பட்ட ஒரு கூடுகையில கலந்துக்கிற வாய்ப்பை எங்கள் ஒருவருக்கும் கொடுத்திருக்கீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சத்திய வசனங்களை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம் சாமி. அடிமைக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை சாமி. தேவரின் அடிமையை மறைத்து தேவன் வெளிப்படும்படியாக இந்த சத்தியங்கள் தேவனை பற்றிய ஒரு புரிதல்கள் உள்ள வர்றதுக்கு கிருபை முக்கியமா கிரியை முக்கியமா ரெண்டு முக்கியமாங்கிறத நம்ம தெரிந்துக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்க ஆவியானுடைய பிரசன்னம் ஆவியான தாமே எங்கள் ஒருவரோடு பேசும்படியாக இந்த சமூகத்தை நாங்கள் கெஞ்சுக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து நாங்கள் செய்கிற அந்த சிறிய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, அந்த கூடுகையை தேவன் தலைமையேற்று நடத்தி கொடுப்பதோடு ஆஸ்வதிக்கும்படியாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. இப்ப நம்ம 2 விஷயங்கள் பார்த்தோம். ஒரு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறது இல்லை அப்படின்னு வந்து ரோமர் மூலமாக ரோமருக்கு பவுல் எழுதுறாரு. இங்க யாக்கோபுங்கிறது கிறிஸ்துவோடைய சகோதரர், இயேசு கிறிஸ்துவோடைய சகோதரர். அவர் என்ன சொல்றாரு, இல்ல ஆபிரகாம் வந்து கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னா, ஈசாக்க பலி கொடுங்கன்னு தேவன் சொல்றாரு. அவன் என்ன பண்றான்னா பலி கொடுக்க போயிட்டான். வெட்ட போயாச்சு அப்படின்னா மனசால வெட்டிட்டான், ஆனா வெட்டல. கையை ஓங்கியாச்சுனாலே மனசுல வெட்டுறதுக்கு முடிவு பண்ணி வெட்டிட்டான், மனசால வெட்டிட்டான், வெட்ட போறான். சோ அவன் வந்து அவனுடைய கிரியை வந்து தேவன் சொன்னதை செஞ்சான், அதனால நீதிமானாக்கப்பட்டான். சோ இது ரெண்டையும் நம்ம வந்து எப்படி பாக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப எங்க வரப்போறோம்னா தீத்துக்கு வரப்போறோம். தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். அப்போ தேவன் எதனால ஒரு மனுஷனை ரட்சிக்கிறது இல்லைன்னா, நான் செய்யற நீதியின் கிரியைகள் அப்படின்னா, நான் வந்து 4 பேருக்கு சாப்பாடு போடுறேன், 4 பேருக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யறேன், 10 பேருக்கு ட்ரெஸ் வாங்கி தர்றேன், இது மாதிரி நான் செய்கிற நன்மைகளின் நிமித்தம் தேவன் என்ன பண்ணலன்னா அவர் வந்து நம்ம ரட்சிக்கல. அப்போ நான் 10 கற்பனையை கரெக்டா நான் ஃபாலோ பண்றேன், நான் கற்பனையின்படி வாழ்றேன், நான் ஓய்வு நாள்களை கடைப்பிடிக்கிறேன், நான் வந்து சிலை வழிபாடு பண்றது இல்ல, நான் வந்து தேவனுடைய நாமத்தை வீணா வழங்குறது இல்ல, நான் தேவனை தவிர யாரும் கும்பிடுறது இல்ல, நான் இந்த மீதி இருக்கிற 6 கட்டளைகளையும் கரெக்டா ஃபாலோ பண்றேன், நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன சொல்றாரு இங்க, நம்ம வந்து போக மாட்டோம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். அப்ப அது தேவையில்லையா அப்படிங்கிற, தேவையா கிரியைகள் தேவையில்லையா அப்படிங்கிறத நம்ம பின்னால பார்க்கலாம். அப்போ எதன் மூலமாக தான் நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம்னா தேவனுடைய கிருபையின் மூலமாக. அதனால தமது இரக்கத்தின்படியே அவர் நம்மை ரட்சித்தார். இந்த மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்கலினாலும் அது நமக்கு இப்ப வேண்டியது இல்லை. நாம பார்க்க போறது கிருபையா இந்த கிரியைகள். அப்ப தேவன் கிருபையினாலதான் நம்மளை ரட்சிக்கிறார் ஒழிய
நம்மளுடைய கிரியைகளினால, நான் செய்யற நல்ல காரியங்கள்னால நான் நீதிமானாக்கப்பட்டு நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லை, நான் ரட்சிப்புக்குள்ள போறது இல்லைங்கிறது. ரோமர் 9:32. எண்ணத்தினாலோ வென்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை, இடறுதலுக்கான கல்லில் இடறினார்கள். இப்ப இங்க என்ன பவுல் திரும்ப ரோமர்ல பேசுறார் அப்படின்னா, இந்த யூத ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கல, தேவனை நம்பல, இன்னும் ஸ்டில் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க தேவனை நம்பல, தேவனை விசுவாசிக்கல. இடத்திற்கான கல் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அதுல இடறி விழுறாங்க. ஏன்னா அவரை விசுவாசிக்கிறாங்க, அவர் தெய்வமாவே ஏத்துக்கல. அவர்தான் இவங்களை படைச்சது, அவர்தான் அவங்களுக்கு கற்பனையை கொடுக்கிறாரு. அவங்க முற்பிதாக்களோட பேசுறது அவர்தான். ஆனா அவர்தான் சொல்றாரு, நான் இங்கதான் உலகத்தை படைத்தவர் உலகத்துல இருக்கிறார், ஆனா உலகம் அவரை அறியவில்லை. அவர் நான் தாண்டா படைச்சேன், நான் தாண்டா அப்பா அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஏத்துக்கல. என்ன பண்றாங்க? விழுந்துடுறாங்க. அப்ப அவங்க எதனால நீதியை தேடினாங்க அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள். இன்னும் அப்படிதான் இருக்கிறாங்க. நான் 10 கற்பனையை ஃபாலோ பண்ணா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். அவங்க அந்த அவங்களுடைய தெய்வம்னு அவங்க எல்லாத்துலயும் உரிமை கொண்டாடுறாங்க. ஆனா அந்த தெய்வமே இந்த உலகத்துக்கு வந்த போது அவங்க நம்பல. இவங்க எதை நம்புறாங்கன்னா, கற்பனையின்படி வாழ்ந்தா பரலோகத்துக்கு போயிடுவோம். அப்ப கற்பனையின்படி வாழ்றது அப்படின்னா அந்த அவங்களுடைய சுயநீதி. இப்ப இன்னைக்கு நான் கற்பனையின்படி வாழ்றேன், இன்னைக்கு நான் கடைபிடிக்கிறேன். நான் சத்தியத்துல வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷமா கடைபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனுஷனாலையும் கற்பனையின்படி வாழ முடியாது. டெய்லி வழுக்கி விழுந்துட்டு தான் இருக்கும். ஆனா அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச பாவத்துக்கு யாரு பரிகாரம் பண்றது? சோ இந்த புரிதல் அவங்களுக்குள்ள இல்லை. நான் இன்னைக்கு நல்லவனா இருக்கிறேன். ஆனா நேத்து முந்தா நாள், இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் 20 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? அப்ப அந்த பாவத்தை யாரு பரிகரிக்கிறது? அதனாலதான் அவர்கள் விழுந்து போனதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க நியாயப்பிரமாணத்தை நான் ஃபாலோ பண்றதுனால நான் பரலோகத்துக்குள்ள போயிடுவேன், 10 கட்டளையை ஃபாலோ பண்றதுனால பரலோகத்துக்குள்ள போயிடுவேன்னு அவங்க சொன்னதுனாலதான் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா விழுந்து போறாங்க. அப்போ யார் தான் என்னை நீதிமானாக்குறதுன்னா, கிறிஸ்து தான். அவருடைய கிருபை தான் என்ன பண்றதுன்னா என்னை நீதிமானாக்கி என்னை ரட்சிப்புக்குள்ள கொண்டுட்டு போகுது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிக்கதோமு அப்படின்னு ஒரு பரிசேயனை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நிக்கதோமு எந்த மாதிரி மனப்போது, அவங்க ஒரு நேர்மையான பரிசேயன். நேர்மையான பரிசேயனா அந்த இஸ்ரவேலர்களுடைய கற்பிக்க முறையின்படி கரெக்டா நடந்துப்பாரு. தசமபாகம் கொடுக்கறதாகட்டும், தொழுகிறதாகட்டும், இல்ல எல்லா விஷயத்தையும் அவர் கரெக்டா இருப்பார். அவர் என்ன பண்றாருன்னா, கிறிஸ்துவ பார்க்க வர்றாரு. ஏன்னா இந்த ரவிமார்கள் பகல் டைம்ல வந்தோம்னா அவரை தப்பா நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, யாருக்கும் தெரியாம இருள் சூழ்ந்த வேலையில இயேசு கிறிஸ்து பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒரு நினைப்பு உண்டு, தேவன் நம்மளுடைய சொந்த தெய்வம், நான் கரெக்டா கற்பனை கரெக்டா ஃபாலோ பண்றேன். தேவன் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ மோசையோடைய பிரமாணத்துல அதை ஃபுல்லா நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன். கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதெல்லாம் நான் கரெக்டா, அதாவது 10 கற்பனையும் கரெக்டா ஃபாலோ பண்றேன், சட்டத்திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தையும் நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன் அப்படின்னா அவருக்கு என்ன நினைச்சாரு, நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். இது அவருடைய நினைப்பு. ஆனா அவர் கிறிஸ்துவ பார்க்கும் பொழுது, நீ உண்மையிலேயே தேவன் எடுத்து வந்தவரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு, ஏன்னா தேவன் ஒருத்தர் அனுப்ப விட்டாருன்னா இந்த மாதிரி அதிசயங்களை ஒருத்தராலையும் செய்ய முடியாதுன்ற ஒரு வார்த்தையும் போடுறாரு. அப்போ கிறிஸ்தவரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ மீண்டும் பிறவாவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக மாட்ட. இப்போ மீண்டும் பிறக்கிறதுனா அவர் என்னன்னு கேட்கிறாருன்னா, இன்னொரு தடவை தாயோடைய வயிற்றுக்குள்ள போய் நான் பிறக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீ இவ்வளவு பெரிய ஆளா இருந்தோம், இஸ்ரேல் தேசத்துல இவ்வளவு பெரிய ஆளா இருந்தோம், உனக்கு இது கூட தெரியலையே அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு சொல்லுவாரு. மீண்டும் பிறக்கிறதுனா என்னன்னா, என்னுடைய பழைய குணங்களை விட்டுட்டு நான் புது மனிதனும் அப்படிங்கிறது தான். இப்போ என்னுடைய பழைய குணங்களை நான் விடணும்னா என்னால விட முடியாது, அதுக்கு கிறிஸ்துவோடைய பலன் வேணும். ஆனா இவங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னா, நான் கற்பனை மொழியே வாழ்றேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். சோ இதுதான் என்ன. இப்போ ஒரு மனுஷன் கூட தம்முடைய கிரியைகளினால, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால ஒரு மனுஷனும் ரட்சிப்புக்குள்ள போக முடியாது. ரட்சிப்புக்குள்ள யார் தான் அழைச்சு போக முடியும்னா தேவனுடைய கிருபை தான், அவருடைய இரக்கம் தான். அவரு தான் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு, என்னுடைய பாவத்தை அவரு எடுத்துக்கிட்டு, நான் ஒரு குற்றவாளி, குற்றவாளி, என்கிட்ட வஸ்திரமே இல்லை, அவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய வஸ்திரத்தை என் மேல போட்டு என்ன நீதிமான எண்ணி அவரை என்னை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறார். அப்போ எது பெருசு அப்படின்னா, கிருபை தான் பெருசு. கிருபை தான் பரலோகத்துக்குள்ள அழைச்சிட்டு போக முடியும்.
இதான் யோவான் மூணாவது அதிகாரம் 1-3. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதோமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். நைட்ல வந்து பாக்குறான்னா மற்றவங்களுக்காக பயப்படுவான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இப்போ தேவன் அவனை வந்து மறுபடியும் பிறந்தாதான் நீ பரலோகத்துக்குள்ள போக முடியும்னா நம்மளுடைய நிலைமை அது. நாம மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? இல்ல மறுபடியும் பிறந்திருக்கிறோம்னா நம்ம ஒரு நிலையில இருந்தோம், பேப்டிசம் எடுத்தோம், அந்த தினம் வந்து ஒரு புது மனுஷனா தான் வெளியே வர்றோம். ஆனா என்கிட்ட இருக்கிற அந்த எண்ணங்கள்லாம் போயிடுச்சா திரும்பவும் அதே மாதிரியே தான் இருக்கிறோம். ஞானஸ்தானத்துக்கு முன்னால என்னுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எப்படி இருந்துச்சு, அதுதான் ஞானஸ்தானத்துக்கு அப்புறமும் நான் இருக்குதா இல்ல எல்லாம் விட்டுட்டோமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்த்து அப்படி நம்ம விடலைன்னா விடுறதுக்கு தேவன்கிட்ட பலத்த வைக்க. லூக்கா 18:11 மற்றும் 12. பரிசேயன் என்று, பரிசேயனுடைய எண்ணங்கள் எப்படின்னா, இப்போ நம்ம நிக்கதோமுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு, அதே எண்ணம் தான் ஒவ்வொரு பரிசேயனும் இருக்கும். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அப்ப அவங்களுக்கு ஒரு நினைப்பு, என்ன, நான் கரெக்டா இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன், பரலோகத்துக்கு போயிடுவேன். ஆனா தேவனுக்கு என்ன சொல்றாரு, பரிசேயனை பார்த்து, நீ வந்து மீண்டும் பிறவாவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்தை காண்பதில்லை. அப்ப அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிற வார்த்தைகள். நாம வந்து மீண்டும் பிறந்திருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஒருத்தர் யோசிச்சு பார்ப்போம். யாக்கோபு 2வது அதிகாரம் 20, 21, 22. அங்க என்ன சொல்றாரு யாக்கோபு, நீதிமான் எதனால வந்து ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான்னா கிரியைகளினால சொல்றாரு. இங்க என்ன பேசுறாரு, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமா, அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்போ ஒரு மனுஷனுக்கு வெறும் கிரியை மட்டும் பத்தாது. என்ன வேணும்னா தேவன் மேல விசுவாசம் வேணும். அவன் என்ன பண்ணணும்னா புது மனிதனா பிறக்கணும். அப்போ ஒரு மனுஷன் வெறும் விசுவாசம் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், வெறும் விசுவாசம், நான் இயேசு கிறிஸ்துவ என்னுடைய சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டேன், நான் அவரை வந்து கரெக்டா தொழுகை செய்ய போறேன், வாரம் நான் வந்து மற்ற எல்லா காரியங்களையும் செய்யறேன், அவருக்கென்று நான் வாழ்றேன், அவருக்கென்று செய்யறேன், அந்த விசுவாசம் மட்டும் என்னை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகாது அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. இப்போ விசுவாசமும் வேணும், கிரியையும் வேணும். அப்போ நான் ரெண்டும் என்கிட்ட இருக்கும்போதுதான் நம்மளுடைய விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா பூர்ணம் அடையுது. இப்போ வெறும் விசுவாசம் மட்டும் பத்தாது. ஏன்னா பிசாசுகளும் தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்குது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். பார்த்துக்கிட்ட விசுவாசம் இருக்கு, ஆனா என்ன இல்லைன்னா கிரியை இல்லை. இப்ப இன்னைக்கு உலகத்தார்கிட்ட கிரியை இருக்கு, ஆனா அவங்கள்ட்ட என்ன இல்லைன்னா விசுவாசம் இல்லை. அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா விசுவாசமும் வேணும், கிரியையும் வேணும். எல்லாற்றுக்கும் மேலாக தேவனுடைய கிருபை தான் அங்க முக்கியமானது அப்படிங்கிறத வாசிப்போம். அப்படியே யாக்கோபு 2:23-25. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்திலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்கள். அப்படியே ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதி உள்ளவன். இப்போ நிறைய பார்க்கிறோம். இந்த எபிரேயர்ல ஒரு அதிகாரம் முழுக்க பாத்தீங்கன்னா விசுவாச வீரர்களை பற்றியே பேசிட்டு இருக்கோம். இப்போ அந்த வேசிக்கிட்ட வந்து விசுவாசம் தேவன் தான் தேவ பார்க்க போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, அவர் கேள்விப்பட்டிருக்காங்க கர்த்தர் தான் உண்மையான தெய்வம்ட்டு அவங்க ஏத்துக்கிறது மட்டும் இல்லாம அந்த கிரியைகளை காமிச்சு தான் உயிருக்கு பயப்படாம என்ன பண்றாங்கன்னா அந்த வேவுகாரர்களை வீட்டுல வச்சிருந்து தப்பிக்க வைக்கிறாங்கிறத பார்ப்போம். இப்போ வெறும் விசுவாசம் மட்டும் பத்தாது, வேற என்ன வேணும், கிரியையும் வேணும். இப்ப இந்த விசுவாசம் கிரியை 2 இருக்கும்போது அதனால என்ன பண்றீங்கன்னா ரட்சிப்பின் பாதையில நடக்க முடியுங்கிறது. லூக்கா 10வது அதிகாரம் 25 மற்றும் 26. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே,
நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அதற்கு அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அப்ப இது இவங்க அவர் சொல்றது கரெக்ட் தான். அத உண்மையான கற்பனையை முழு மனத்தோட அதை உண்மையா ஃபாலோ பண்ணும்போது அது எனக்கு வேலை செய்யுது. ஆனா இந்த பரிசேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதை சடங்காச்சாரமாக தான் கடைபிடிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களால எந்த ஒரு உதவியும் செய்யறதுக்கான மனசு வர மாட்டேங்குது. அவங்க அந்த அந்த பரிசேயர் வேண்டும் போதே பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஆயக்காரனை குறை சொல்றோம். இந்த ஆயக்கார மாதிரி இல்லை, நான் கரெக்டா இருக்கேன். ஸோ அதுவே கரெக்டான ஒரு குணம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான மனப்பக்குவம் தான் யார்கிட்ட இருந்ததுன்னா யூதர்கள்ட்ட இருந்தது. அதனாலதான் அவர்கள் ரட்சிப்பின் பாதையில போகாம என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்துவ விசுவாசிக்காம தடுக்கி அவர்கள் வெளிறாங்கிறத பார்க்கலாம். இப்ப பரிசுத்தம்னா என்னன்னு அந்த குணம் தான். பரிசுத்தம்ன்ற குணம் என்னன்னா, அந்த நிக்கோதேமுடைய மனப்பக்குவம், அந்த நியாயசாஸ்திரியோட மனப்பக்குவம் என்ன மனப்பக்குவம்? நான் கரெக்டா இருக்கேன், நான் மற்றவர்களுக்கு நல்லது செய்யறேன், நான் சம்பாதிக்கிறதுல 10ல் ஒரு பங்கு நான் கடவுளுக்கு கொடுத்துட்றேன், நான் கரெக்டா அந்த ஓய்வு நாளுக்கு கரெக்டா ஆலயத்துக்கு போயிடுறேன், நான் பொய் சொல்றது இல்லை, நான் திருடுறது இல்லை, நான் பொய் சாட்சி எதுவுமே நான் பண்றது இல்லை. ஸோ இது மட்டும் ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமான்னு போகாது. இதுதான் நியாயப்பிரமாணத்தின் கையில். இப்போ இந்த நிலை, இந்த பரிசேத்துவம்ன்ற இந்த குணம் இன்னைக்கு உங்கள்கிட்டையும் ஏன்ட்டையும் இருக்குதாங்க யோசிச்சு பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு உலகத்தார் என்ன பண்றாங்கன்னா, அந்த கிரியையினால ரட்சிப்புக்குள்ள போகணும்னா நிறைய பேர் நம்புறாங்க. அது இந்துக்கள்ல பாத்தீங்கன்னா, முஸ்லிம்கள்ல ஒரு அன்னதானம் போட்டா அவங்களுக்கு அது புண்ணியம். இல்ல இந்துக்கள்ல பாத்தீங்கன்னா, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா, இந்த இடத்துல இதை பண்ணீங்கன்னா என்ன பண்றதுன்னா உங்களுக்கு புண்ணியம். சோ இந்த மாதிரி புண்ணியம்ங்கிற ஒரு வார்த்தையை அன்னதானமா இருக்கட்டும், அன்னதானம் செய்யணும். கடவுள் என்ன சொல்றாருன்னா, 10ல் ஒரு பங்கு கடவுள் கொடு, அந்த 10வதுல முதல் பங்கு கடவுளுக்கு, 2வது பங்கு பாத்தீங்கன்னா யாருக்குன்னா ஏழைகளுக்கு, மீதி இருக்கிற 8 பங்கு தான் உனக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது மட்டும் கொடுத்தா நான் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மனப்பக்குவம் இன்றைக்கு உங்கள்கிட்டையும் இருக்கு, என்கிட்டையும் இருக்கு. ஒரு நல்ல காரியம் செஞ்சா நம்ம பரலோகத்துக்கு போயிடணும். அதான் நல்ல காரியம் செய்தா பரலோகத்துக்கு, அது நல்ல காரியம் கண்டிப்பா செய்யணும். கிரியை இருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆனா விசுவாசம் நம்மகிட்ட முக்கியமா இருக்கணும். அதே சமயத்துல எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கிருபை தான் என்ன பண்ணுறா அவனை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகுது. ஏசாயா 64:6, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை எடுத்துக்கொண்டு போகிறது. அப்ப நம்முடைய நீதி அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கிரியை செய்து நம்மளே நீதிமான்னு எடுத்துக்கிறோம்ல, அப்ப அதெல்லாம் அழுக்கான கந்தைகள். இப்ப நான் போட்டிருக்க ட்ரெஸ், நம்ம இதுல பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் 19:5 பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எதை வஸ்திரம்னு சொல்லுதுன்னா பரிசுத்தவான்களோட நீதி தான் வஸ்திரம். இப்போ நான் போட்டிருக்க வஸ்திரம் அழுக்கான கந்தை அப்படின்னு ஏசாயா சொல்றேன். இப்போ நம்மளோட நீதிகள்லாம் அழுக்கான கந்தை. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கேன், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கேன். ஸோ டெய்லி என்ன பண்ணேன்னா விழுந்து விழுந்து எழுந்திரிச்சிட்டே இருக்கேன். என்னால் சரியான வாழ்க்கை முறைக்குள்ள என்னால் இன்னைக்கு இருக்கிறது மாதிரி நாளைக்கு இருக்க முடியல. அப்புறம் என்னுடைய நீதி அழுக்கான கந்தை. இப்போ யாருடைய நீதி தான் பரிசுத்தமான நீதினா? கிறிஸ்துவுடைய நீதி தான். அப்ப அவர் தான் அவருடைய நீதியின் வஸ்திரத்தை என் மேல போட்டு என்ன பண்றாரு? நீதிமானா மாத்துறாருங்கிறத ஒவ்வொரு மனுஷனும் புரிஞ்சுக்கணும். ஒழிய என்னுடைய செயல்களினால நான் நீதிமானா ஆக முடியாது அப்படிங்கிறதான். இப்போ நான் எப்படி எனக்கு அவர் மேல அந்த விசுவாசம் இல்ல நான் நல்லது செய்யணுன்ற எண்ணம் வருதுன்னா, 2 கொரிந்தியர் 5:14, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. பவுல் சொல்றது எப்படின்னா, தேவனுடைய அன்பை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கும் போது, நீங்களும் நானும் தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கும் போது, அவர் யாரு? அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன். உங்களையும் என்னையும் மட்டுமில்ல, இந்த உலகத்தை, இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன். அவரு நம்மளை என்றதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. தூசி சாம்பல் கூட சமம் கிடையாது. அந்த மாதிரி உள்ள நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவருடைய தகுதி, அவருடைய நிலையை விட்டுட்டு இந்த உலகத்துல என்ன கஷ்டத்தை அனுபவிச்சு அவர் கல்வாரியில மரிச்சார். இப்போ கல்வாரியில தேவன் பட்ட வேதனைகளை நம்ம தினந்தோறும் 1 ஹவராவது தியானிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
நம்மளும் நீங்களும் நானும் 1 hour தியானிக்கிறது இல்லை. இப்ப நம்மளுடைய கல்வாரிய அன்புங்கிறது அதான் தேவனுடைய அன்பு. அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும்னா கிரியையும் விசுவாசமும் மட்டும் சேர்ந்துருக்கும். இப்ப தேவனுடைய அன்பு தான் பவுலை எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்காக ஒவ்வொரு ஊரா போய் ஊர் ஊரா அடி வாங்கி நிர்வாணப்பட்டு பனியிலையும் குளிரிலையும் தலைகளை தொங்க வச்சு அடிக்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா தன்னையே வந்து ரோம்ல போயிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவரை வெட்டி கொள்றாரு. அப்போ எதனால அப்படின்னா கிறிஸ்துவனுடைய அன்புனால. அந்த கிறிஸ்துவோடைய அன்பை, அந்த கல்வாரி சிலுவையை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிச்சு தியானிச்சு பார்க்கும் பொழுது நாமளும் என்ன பண்ணுவோம்னா அவர் மேல கொண்ட விசுவாசத்திலையும் நம்மளுடைய கிரியைகளையும் என்ன பண்ணணும்னா நம்ம வளருவோம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறது. எபேசியர் 2:5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார். இதான் உயிர்ப்பிக்கிறார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ ரட்சிப்பு எதனால வருதுன்னா நான் செய்த நல்ல காரியத்தினால இல்லை, நான் வச்சிருக்கிற விசுவாசத்தினால இல்லை, அது தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஈவு, தேவனுடைய இரக்கம் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்க. இதையெல்லாம் திரும்ப தீத்து 3:5-6-7 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவரை நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரமாக்கத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொருந்தளினார். இப்போ எதனால நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம்னா நாம் செய்கிற நல்ல செயல்கள்னால அல்ல, நான் கட்டளையை 10 கற்பனையை ஃபாலோ பண்றதுனால அல்ல. நான் எதனால நீதிமான் ஆக்கப்படுகிறேன் அப்படின்னா நான் வந்து தேவனுடைய கிருபையினால. அப்ப எனக்கு வந்து 10 கட்டளை வேணாமா, நான் வந்து எனக்கு வந்து கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டாமான்னா கட்டளை என்னை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகாது. அது குற்றத்தை சுட்டி காமிக்கும். கட்டுக்கட்டளைங்கிறது தேவனுடைய கேரக்டர், அவருடைய குணம் இது. ஸோ அந்த குணம், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, களவு செய்யக்கூடாதுங்கிறது தேவனுடைய குணம். அந்த குணம் என்கிட்ட இருக்கணும். 10 கட்டளை என்னை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போவானா? அழைச்சிட்டு போக முடியாது. யாரு தான் அழைச்சிட்டு போவானா? தேவனுடைய கிருபையை தான் நான் பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போவோம். தேவன் தான் என்னை அழைச்சிட்டு போறவருடைய கற்பனை என்னைய ஒரு காலத்துக்கும் பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகாது. அது என்னை குற்றப்படுத்தும். அது ஒரு கேட்டு போல, நான் போறேன் பரலோகத்துக்கு போறேன்னா அது முன்னாடி என்னை தடுத்துரும். எப்போ நீ வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செயின் திருடி இருக்கியே, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தப்பு பண்ணிருக்கியே, அந்த தப்பு பண்ணிருக்கீன்னு சொல்லி அதை என்ன பண்ணுன்னா நம்மள்ட்ட ஒரு குறைய கண்டுபிடிச்சு அதை நம்மளை நிறுத்தி வச்சிடும். அப்போ யார் தான் என்னை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போவோம்னா கிறிஸ்து தான் வந்து இவனுக்காக, இவன் செஞ்ச பாவத்துக்காக நான் மரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வஸ்திரத்தை என் மேல தூக்கி போட்டு என்னை நீதிமானாக்கி என்ன பண்ணுவார்னா என்னை பரலோகத்துக்குள்ள அழைச்சிட்டு போவார். அப்போ கிரியை ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகாது. எதனால வர்ற கிரியை? நியாயப்பிரமாணத்தினால வர்ற கிரியை ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகாது. யாருதான் அழைச்சிட்டு போவான்னா தேவனுடைய கிருபை தான் என்னை ரட்சிப்பின் பாதையில நடத்துங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். ரோமர் 4:4 கிருபை செய்கிறவன், கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். அப்படின்னா நான் ஒரு நல்லது 10 பேருக்கு செய்யறேன், அப்படி வந்து அது எப்படின்னா தேவன் கணக்குல எப்படி வச்சுப்பாங்க, அதை கடன் வச்சுப்பாரு. அது வந்து கிருபை அப்படி கிடையாது. கிருபைங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன பண்றாருன்னா தேவன் கிருபை காமிக்கிறார். நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்ணோம். அவர் ராஜன் சார் கேள்வி கேட்டார். அந்த 2 திருடன், ஒரு 2 பேர் இருக்காங்க. அதுல ஒரு திருடன் மனசு மாறுறான் அப்படின்னா அந்த தேவனுடைய கிருபை கடைசி வரைக்கும் அவன்கிட்ட போராடிக்கிட்டே இருக்கு. ஆய்வானது கடைசி வரைக்கும் அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. கடைசி சாக போற நேரத்துல அவன் என்ன பண்றான்னா மனசு மாறுறான், மனசு வருந்துறான். மனசு வந்து தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிறான். அவர் நமக்காக படுற அந்த வேதனையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான்னா உண்மையிலே மனம் மாறி அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறான். அவனுக்கு என்ன பண்றாரு? தேவன் மன்னிப்பு கொடுக்குறாரு. ஏன்னா தேவனுடைய விருப்பம் என்னன்னு இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதனும் அவர் கூட பரலோகத்துக்கு வரணுங்கிறது அவருடைய ஆசை. அது வந்து நம்ம அந்த ஒரு ஓமையில பார்ப்போம். காலையில 6 மணிக்கு ஒரு வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கும் ஒரு காசு தான் வந்து ஒரு பணம் தான் கூலியா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு, 12 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு, சாயந்தரம் 5 மணி இருட்டுற நேரத்துல போறவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பணம் தான் கூலி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணம். அப்போ நம்ம பணம் கூலி வாங்க வரும்போது பாத்தீங்கன்னா சாயந்தரம் லேட்டா வந்தவங்களை முதல்ல கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பணம் கொடுப்பாங்க. அப்படியே முன்னாடி வந்தவங்களுக்காக கொடுத்து கடைசியில 6 மணிக்கு வந்தவங்களுக்கு ஒரு பணம். அந்த
வேலையாட்கள் கேட்கும்போது தேவன் என்ன சொல்றாருன்னா, உங்கள்ட்ட என்ன பேசுனேன் அதுதான் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். அப்போ தேவனுடைய கிருபை கடைசி மனுஷன் அவனும் அங்கதான் போக போறான், நம்மளும் அங்கதான் போக போறோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்ப அவருடைய எண்ணம் என்னன்னா, எல்லாத்துக்கும் கிருபை காமிச்சு எல்லாத்தையும் பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். இப்ப நம்ம இந்த டாபிக்ல இருந்து புரிஞ்சுக்கிறது, கண்டிப்பா கிரியை வேணும், விசுவாசம் வேணும். இது மட்டும் நான் நீதிமானாக்கப்படுவதற்கு காரணமானா அது மட்டுமல்ல, தேவனுடைய கிருபை தான். இப்ப அந்த தேவனுடைய கிருபையை நம்ம தள்ளி விடாதபடிக்கு, அந்த கிருபை நம்மகிட்ட வரும் பொழுது எப்படி அந்த கல்லன் அதை ஏற்றுக்கொண்டானோ அதே போல நம்மளும் ஏற்றுக்கொண்டு நம்ம ஒரு புது சிருஷ்டியாக மாறி நம்மளுடைய பழைய குணங்களை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த கல்வாரி சிலுவையின் அனுபவத்தை, தேவன் அதில் பட்ட பாடுகளை நம்ம தினந்தோறும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமா அதை யோசிச்சு பார்த்தோம்னா நம்மகிட்ட பெரிய மனமாற்றம் வரும். நம்ம பாவத்துக்குள்ள விட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு நிலைக்குள்ள போய் நம்ம எல்லாரும் தேவன் வரும்போது காணப்படுங்கிறது தான் இந்த வேத பாடங்களுக்குரிய இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுதல் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம டிஸ்கஸ்